வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் ஒவ்வொன்றும் முக்கியம். பணம், பதவி, பாசம், காதல். இவ்வளோ இருந்தும் எனக்கு காதல் தான் முக்கியம்னு தோணுச்சு. என்ன பண்ணுறது, வயசு அப்படி. என்ன மாதிரி பையனுக்கு பொண்ணு கிடைக்காத கஷ்டம். லவ் பண்ண, அவளும் லவ் பண்ணா, கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தோம். ஒரு நாள் ஃபோன் பண்ணி நாளைக்கு உன்னை பார்க்கணுன்னு சொன்னான். ஏன் நேரம், எனக்கு அன்னைக்கு இன்டர்வியூ இருந்தது, நீ வரலன்னா பேச மாட்டேன் அப்படின்னா. அவள் எப்பவுமே இப்படிதான். அவளுக்கு ஒன்று வேணும்னா வேணும். என்ன பண்றது, 5 நிமிஷம் முன்னாடியே போய் நின்று அரை மணி நேரம் அவ வரல. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதுலேயும் கான்டாக்ட் பண்ணல. வரலன்னா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவளே வரல. எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே நானும் பேசல. ஒரு வாரம் வெயிட் பண்ண, அப்புறம் என்னால் முடியல, நேராக அவள் வீட்டுக்கே போயிட்டேன். அப்போதான் தெரிஞ்சுது, என்னை பார்க்க வரும்போதே செத்து போயிட்டா. எனக்காக செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் யாரும் என் கூட பேசுறதே இல்லை. தனியா பேசணும்னா லூசுங்கிறாங்க. முட்டா பசங்க. நான் அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, யார் தொந்தரவும் இல்லை. பாஸ், அது என்னோடது, கொடுங்க. எதுக்கு வாங்கினீங்க? அது உங்களுக்கு தேவையில்ல விஷயம். கொடுங்கன்னா கொடுங்க. சூசைட் ட்ரை பண்றீங்களா? போலீஸ் கூப்பிட்டுமா? ஏன்டா அப்படி பண்றீங்க? ஆமா ஆமா, நான் சாகத்தான் வந்தேன். வாழத்தான் விட மாட்டேன்றீங்க, சாக கூட விட மாட்டீங்க. என்ன லவ் ஃபெயிலியரா? காதலுக்காக இவ்வளவு தற்கொலை பண்ணிக்குவானா? வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கல நான் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? ஏன்? காதலுக்காக ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கும் போது மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்காம, குடும்பத்திலையும் சமூகத்திலையும் ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்காம, குற்ற உணர்ச்சியில தினம் தினம் துடிச்சு சாவறதை விட தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு மேல். காதல்ங்கிறது மனசுல மட்டும்தான் வலி. ஆனா என்ன மாதிரி ஆளுங்க எங்கேயோ பிறந்தோம், இங்க வந்து வாழ்றோம். அடுத்த வேளை சோத்துக்கு கூட காசு இல்ல, வீட்லயும் கேட்க முடியல, வேற யார்ட்டையும் போய் நிக்க கூட முடியல. அதை நினைக்கும் போது உடம்புலையும் மனசுலயும் மாறி மாறி வரும் பாருங்க ஒரு வலி. நான் தற்கொலை பண்ணிட்டா என்ன தப்பு? கோழத்தனமான பேச்சு. நல்லா வீரமா பேசுறீங்க. படிக்காத ஒருத்தன் வேலைக்கு போய் அவனையும் காப்பாத்திட்டு அவன் குடும்பத்தையும் காப்பாத்து. ஆனா படிச்ச நீங்கெல்லாம் படிச்ச படிப்புக்கேற்ற வேலையை தான் செய்வேன்னு அப்படியே முடங்கிடுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க யாருக்கும் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிறது இல்லை, திறமைக்கு தான் வேலை. MBA படிச்சுட்டு பேசாம இருக்கிறவனை விட +2 படிச்சுட்டு நல்லா பேசுறவனை தான் வேலைக்கு எடுத்துக்குவாங்க. MBA படிச்சுட்டு பேசாம இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்ககிட்ட என்ன குறையுதுன்னு யோசிங்க, உங்ககிட்ட மிஸ் ஆகுறத தேடுங்க. அது வரைக்கும் ஏதாவது ஒரு சாதாரணமான வேலைக்கு போங்க. கால் சென்டர், BPO ஏதாவது. கால் சென்டர், BPO? தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன், தமிழ் தான் உன் தாய்மொழின்னு சொல்லி தமிழ்ல படிச்சது நல்லா அறிவுள்ளன்னு சொன்னாங்க. ஆனா சிவில் இன்ஜினியரிங் போய் நின்னா எக்ஸாம்ல கூட இங்கிலீஷ் தான் எழுதணுங்கிறான். இன்டர்வியூக்கு போனா டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு இங்கிலீஷ்ல தான் கேள்வி கேட்கறான். எனக்கு வரல, என்ன பண்றது? இங்கிலீஷ் வரல நான் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? இங்கிலீஷ் எல்லாம் இப்ப கெட்ட வார்த்தை மாதிரி எல்லார் வாயிலையும் வரும். கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க, ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வரும். ப்ரோ, சாப்பிட காசு வாங்குறதுக்கு வீட்டில் கேட்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் அவங்க சங்கடப்படுவாங்கன்னு தானே? அப்ப நீங்க செத்துட்டு அவங்க வீட்டில் எவ்வளவு சங்கடப்படுவாங்க, அதை நீங்க யோசிச்சு பார்க்கவே இல்லைல்ல? கரெக்ட் தான் ப்ரோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல ப்ரோ, ஆனா நீங்க சொல்ற வார்த்தை ரொம்ப கரெக்ட். காதலுக்காக தற்கொலை பண்ண தப்பு நினைச்சேன், ஆனா தற்கொலை பண்ண தப்பு. ஹே வெயிட், காதலுக்காக தற்கொலை பண்றது எப்படி தப்புங்கிறீங்க? என்ன ப்ரோ, நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்றோம், அந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணல, அதுக்காண்டி தற்கொலை பண்ணிட்டா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். 2 பேர் பண்ணாதான் அதுக்கு பேர் லவ். ஒருத்தர் மட்டும் பண்ணா அதுக்கு பேர் லவ் கிடையாது, ஆசை. இந்த நடிகர்கள் மேல எல்லாம் ரசிகர்கள் வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி. சரி, அப்ப 2 பேருமே உயிருக்கு உயிரா லவ் பண்ணி சேர முடியாம போனா அப்ப சூசைட் பண்ணா? தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப 2 பேர் லவ் பண்றாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள குழந்தையும் பிறக்குது. அதுக்கப்புறம் அவங்கள யாருக்காவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமையோ இல்லை ஆக்சிடென்ட்லயோ இறந்துட்டா அப்ப சூசைட் பண்ணிக்குவோமா? வாழ மாட்டோம். அந்த குழந்தைக்காக நாம வாழ்ந்து காட்ட மாட்டோம். அப்படி வாழணும் ப்ரோ.
ஒருத்தனை ஒருத்தி உயிருக்கு உயிரா லவ் பண்ணி அவனுக்காகவே செத்து போயிட்டா. அப்ப அதுக்காக அவன் சூசைட் பண்றதை நீங்க குறை சொல்ல முடியுமா? அங்கதான் தப்பு பண்றீங்க. நமக்காக ஒருத்தங்க செத்தாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம வாழணும், ஜெயிக்கணும் ப்ரோ. அவங்களுக்காக ஜெயிச்சு காட்டணும். அதுதான் உண்மையான காதல். ஆமா ப்ரோ. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு உங்களுக்கு? தோல்வி, பயம், தயக்கம், துன்பம், இந்த நாளும் தான் மனுஷங்க வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம். செஞ்ச விஷயம் தப்பாச்சுன்னா திரும்ப செய்ய பயம். யோசிச்சு பார்த்தா இங்க யார் தோக்கல? இதோ இங்க விளையாடுற சின்ன குழந்தையில இருந்து பெரிய மனுஷங்க வர எல்லாரும் அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணுல தோத்துட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் துன்பம் இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்காகலாம் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைச்சா அப்புறம் இந்த உலகத்துல மனுஷங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு முயற்சியிலையும், அதுல வர ஒவ்வொரு தோல்வியிலையும், அதனால ஏற்படுற ஒவ்வொரு துன்பத்திலையும் அதையெல்லாம் மாற்றி அமைக்கிற வழியும் இருந்துட்டு தான் இருக்கு. அதை சரியா கவனிச்சா வெற்றி அடைகிறது சுலபம். இப்ப நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். அருள்மொழி, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். விசிட்டிங் கார்டெலாம் கூட இருக்கு. ஆனா என் லட்சியத்தை ஒன்றும் விட்டு கொடுத்துடல. தினமும் 2 மணி நேரம் லைப்ரரியில் படிக்கிறேன். தினமும் சின்னதாக ஒரு மாடல் டிராயிங்காவது ட்ரை பண்றேன். ஒரு தடவை பண்ண தப்ப அடுத்த தடவை பண்ணாம பார்த்துக்கிறதுக்கான பக்குவம் வளர்ந்துருக்கு. எதையும் எண்ணி துணிஞ்சு செஞ்சா நிச்சயம் நாம ஜெயிக்கிறத எதாலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்ற நம்பிக்கை வளர்ந்துருக்கு. ஆனா இதையெல்லாம் எனக்குள்ள விதைச்ச ஜமீல் எனக்கு முன்னாடி அவனும் அந்த மருந்தை குடிச்சிருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அன்பு, காதல் ரெண்டுமே மனுஷனை வாழ வைக்கணுமே தவிர சாகடிச்சிடக்கூடாது. அன்னைக்கு அவனும் என் மேல காட்டின அக்கறை, அதுல இருந்த அன்பு என்னை இன்னைக்கு வாழ வச்சிருக்கு. என்னோட நண்பன் ஜமீல் அன்னைக்கு அவன் பொழைச்சுக்கிட்டான். அவனால அவன் காதலியோட நினைவுகளை இருந்து வெளிவரவே முடியல. இருந்தாலும் அதுக்காக சாகிற தப்புன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் மேல அன்பு வச்சிருக்கிற மற்றவங்களுக்காகவும், ஏன் அவன் காதலிக்காகவும் கூட அவன் வாழணுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். நாங்க 2 பேரும் வாரத்துல ஒரு நாளாவது இங்க சந்திக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க துக்கங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்துக்கிறோம். ஏன்னா வாழ்க்கையோட அடுத்த நொடிங்கிறது பகிர்ந்துக்கிறதுலையும் துணிஞ்சு நடக்கிறதுலையும் தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டா எல்லோரோட வாழ்க்கையும் என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி அடைகிறது நிச்சயம்.